ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி 5 சனிக்கிழமை. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி கோலமெல்லாம் போட்டாச்சு. பூ போட்டு உருளியில் பூ போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு லெமன் சாதம், காராமணி பொரியல், புதினா சட்னி வச்சுருக்குறேங்க. புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் சாப்பாட்டுக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காராமணி இன்றைக்கி சந்தை, எங்கள் ஊருக்குள்ளே பக்கத்தில் சந்தைக்கு போயிருந்தோம். காராமணி இருந்தது. இன்றைக்கி அது பெப்பிள் கலரில் இருந்தது. அதனால் வாங்கிட்டு வந்து வச்சு பார்க்கலான்னு நான் ஒரு நாள் கூட வச்சதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த பெப்பிள் கலர் காராமணியே நான் பார்க்குறேன். அதை கட் பண்ணி வச்சுட்டு, புதினா சட்னிக்கு கொஞ்சம் வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேன். அதை வதக்கி வச்சுட்டு, ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டேன். புளியும் போடலாம், நான் தக்காளி போட்டு வதக்கிறேன். தக்காளி போட்டிருக்கிறதுனால நான் புளி போடலை. ஒரு 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி போட்டுட்டு அதை எடுத்து வச்சிடலாம். அதை அப்புறம் ஆறட்டும், அரைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த காராமணிக்காக தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விட்டு அந்த காராமணி பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே லைட்டாக சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா தண்ணி சுண்ட விட்டு நல்லா வெந்துடும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த பச்சை காராமணிக்கு இதுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் பெருசாக தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. இது வந்து நான் சட்னிக்கு வந்து 2 டைம் உப்பு போட்டேங்க. அதனால் நான் வந்து லெமன் சாப்பாட்டுக்கு உப்பு போடாமல் தாளித்து மட்டும் கொட்டிட்டேன். நான் சட்னிக்கு மறந்துட்டு தக்காளியிலையும் போட்டுட்டேன். அப்புறம் வந்து சட்னி அரைக்கும் போதும் உப்பு போட்டதுனால நான் வந்து லெமன் சாப்பாட்டில் உப்பு போடாமல் கிளறுறேன். லெமன் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் சாப்பாடு, புதினா சட்னி, துவையல். தேங்க்யூ.